பொல பொலன்னு பாசுமதி அரிசியில் செஞ்ச தக்காளி சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அரேஞ்ச் பட்ட 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அரை கருப்பு ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கல்பாசி போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் 15 பல் பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி போட்டுட்டு 10 சின்ன வெங்காயம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 100 கிராம் கடலெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. 2 ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், 2 கீரின பச்சை மிளகாய் போட்டுருங்க. போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு போடுறதுனால வெங்காயம் குயிக்காக வெந்துடும். இது ப்ரௌன் ஆகுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் வெந்தால் போதும். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம் கொண்டு வர வேணாம். இது பச்சை மணம் போகணும். வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த தக்காளி பிரியாணி ரொம்பவே சுவையாக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டிருக்கிறேன். உப்போட அளவு 3 ஸ்பூன் போட்டுட்டு பூடி போட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளி மேஷ் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போது தக்காளி நல்லா மேஷ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சிங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றுறோம். ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1.5 டம்ளருக்கு இது பழைய அரிசி, அதனால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்தோம். 10ல் இன்னொரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு. தண்ணி கொதிச்சதையுமே ஊற வச்ச அரிசி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி போட்டுருங்க. ஒரு டைம் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ தண்ணி நல்லா இழுத்துக்குச்சு. தோசைக்கல்ல ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் 15 நிமிஷம் வைங்க. 15 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். சூப்பராக பொல பொல தக்காளி பிரியாணி ரெடி.